வெயிட் லாஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோனிங் வேற வெயிட் லாஸ் வேற. ஓகேவா? ஸோ டோனிங் வந்து அந்த மசில் குரூப் வந்து தொலைன்னு இருக்க மசில் வந்து கொஞ்சம் டைட்டன் ஆகி ஷேப் கிடைக்கிறது டோனிங். அந்த மசிலில் படர்ந்துருக்கிற ஃபேட் லேயர் கரையிறது வெயிட் லாஸில் வரும். ஓகேங்களா? ஸோ வென் இட் கம்ஸ் டு நீங்கள் சொல்கிறீங்களா மற்ற ஒர்க் அவுட்டில் HIIT எடுத்துக்கலாம், வெயிட் ட்ரைனிங் எடுத்துக்கலாம், இல்லை கார்டியோ எடுத்துக்கலாம், அதில் வந்து நிறைய வந்து ஸ்வெட் ஆகுது, அதனால் அதில் வெயிட் லாஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாட்டர் வெயிட் போயிடும். இந்த மாதிரி ஸ்வெட் ஆகிறதுனால வாட்டர் வெயிட் போயிடும். போக போக அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட பாடியில் எனர்ஜி இல்லாத போது ஃபேட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். அது நீங்கள் யோகா பண்ணாலும் ஃபேட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண போது, ஆசனா ப்ராக்டிஸாக இருந்தாலும் சரி, வெயிட் ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, HIITயாக இருந்தாலும் சரி, எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும், கார்டியோவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு உங்களோட பாடியில் வந்து அந்த ஆசனா ப்ராக்டிஸோ இல்லை வெயிட் ட்ரைனிங்கோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்குது. இதுதான் அதுதான் கிடையாது. யோகா ஆசனா பயிற்சியிலையுமே உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்வெட் ஆகணும் அப்படின்னா இதுலேயுமே அஷ்டாங்க விநியாச ப்ராக்டிஸ் இருக்குது, அதில் ஸ்வெட் ஆகும். ஆனால் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸில் வந்து யோகாவில் வந்து ஆசன பயிற்சி பண்ணும்போது ஸ்வெட் ஆகக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க.